everyone, welcome back to my channel, Cheekachu. So in the video, I'm just going to very quickly share all the study tips that I followed during my NEET preparation, which actually works. So let's start without any further ado. Number 1, ambience. Start surrounding your room with a lot of sticky notes and motivational quotes. Study material நீங்க நிறைய உங்க walls cover பண்ணீங்கன்னா you end up studying better. So என்னோட ரூம்ல நான் என்ன பண்ணேன்னா I dedicated each and every section of my wall to different subjects or purpose. So இந்த wall was dedicated to organic chemistry. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி செம்ம இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். ஆனால் அதுக்கிட்ட என்ன பிரச்சனை, அது ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம திருப்பி ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு எக்ஸாம் வரும்போது திருப்பி என்னோட இன்ஸ்டியூட்டில் கொடுத்த மாடியூலில் போய் படிக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா சிம்பிளாக ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்தேன். ஐ காட் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஸ்டிக்கி நோட்ஸ் தட் ஐ லைக். அண்ட் அதில் போயிட்டு குட்டி குட்டியாக எல்லா ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் கவர் பண்ணேன். பட் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி பண்ணி ஐ ஸ்டார்டட் ஸ்டிக்கிங் இட் இன் மை வால். ஸோ each cubicle is a different chapter. In ஒரு cubicle நான் alcohols phenols ethers வச்சிருந்தேன், இன்னொரு cubicle நான் carbonyl compounds வச்சிருந்தேன். And it was really helpful. Rather than going and reading the same text from the very same book, இந்த மாதிரி sticky notes படிக்கிறது was even more fun. So that was one thing that I did. Next, in the wall was done by me on one random day. ஒரு ஐடியா வந்தது எனக்கு. என்ன பண்ணனா I purposefully kept this wall next to my mirror. எதனாலனா மிரர் நம்ம எப்பவுமே டே டு டே போயிட்டு நம்மளை அட்மையர் பண்ணுறதுக்கு இல்லை எதுக்காச்சும் போய் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது யதார்த்தமாக இல்லை கண்டிப்பாக நான் பக்கத்தில் இருக்க ஸ்டிக்கி நோட்ஸையும் பார்ப்பேன். ஸோ நம்ம எப்படினாலும் ஸ்டிக்கி நோட்ஸை பார்க்குறோம். அப்போ அங்கே we should keep something important. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல I keep all the sticky notes where I write points that I mess up every single time. Biology, chemistry, physics இந்த 3 சப்ஜெக்ட்லையுமே சில சாப்டர்ல இருக்கிற சில பாயிண்ட்ஸ் எப்பவுமே நான் மறந்துகிட்டே இருப்பேன், இல்லை எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸை டக்குன்னு குட்டியாக எழுதி நான் ஒட்டிடுவாங்க. அதனால eventually I also instead of wasting my time looking at the mirror பார்க்கும்போது டக்குன்னு அதையும் பார்ப்பேன். எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் எதை நான் மாஸ்டர் பண்ணுமோ அதையும் நான் மாஸ்டர் பண்ணிட்டு இருப்பேன். So that is an important thing. Then in the wall இது பார்த்தீங்கன்னா this one was completely dedicated by me for all my டைம் டேபிள். நானே திடீர்னு ஒரு ஆர்வத்தில் நம்மளாம் டைம் டேபிள் போடுவோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 1 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் வெஸ்டீஜியல். பட் ஸ்டில் இட்ஸ் லைக் ஹெல்ப்ஃபுல். அதை பார்க்கும்போது நம்ம படிக்கணும், நம்ம இந்த டைம் டேபிள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் படிக்கணும் மாதிரி ஃபீல்லாம் வரும். அதுக்காக வச்சிருப்பேன். ஸோ என்னோட டைம் டேபிள், அப்புறம் என்னோட இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற டைம் டேபிள், எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கெடியூல் இருக்கலாம், அதெல்லாம் ஒட்டிப்பேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹேட் திஸ் ஒன் ஹேபிட். என்ன பண்ணுவேன்னா எவ்ரி சிங்கிள் அச்சீவ்மெண்ட் நம்ம எல்லாருமே நம்ம படிக்கும் போது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்ல செம்மையா ஸ்கோர் பண்ணியிருப்போம், இல்லை நம்ம வச்ச ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஹார்ட் ஷேப் ஸ்டிக்கி நோட்ஸ், பிங்க் கலர் ஸ்டிக்கி நோட்ஸ்ல நான் எழுதிடுவேன். அதை பிக் போல்டு லெட்டர்ஸ்ல ஹாப்பியா எழுதி இமோஜிஸ் ஐ டூடில் அரவுண்ட் இட் அண்ட் அதை ஒட்டிடுவேன். ஸோ இது எதுக்காக நான் பண்றேன்னா there are times when we all feel really low. நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம், but we feel that we end up getting that feel as if we are not worthy enough to continue what we're doing. நம்ம பண்றதே வேஸ்ட், ஒண்ணுமே நம்ம பண்ண மாட்டோம், மார்க்கும் எடுக்க மாட்டோம், எதுக்கு படிக்கிறோம், அந்த மாதிரி ஃபீலிங் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டிக்கி நோட்ஸை நான் பார்ப்பேன். அதை பார்க்கும் போது ஐ எண்ட் அப் கெய்னிங் சம் கான்ஃபிடன்ஸ். அதாவது எனக்குள்ளேயே ஒன்று தோணும், அதாவது நம்ம பெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், இவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம்னா இன்னுமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்துல அகெயின் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல். கடைசியா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் கலெக்டிங் லாட் ஆஃப் போஸ்டர்ஸ். பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு எனக்கு பிடிச்ச மீனிங்ஃபுல் கோட்ஸ் இருக்குல்ல, மோட்டிவேஷனல் கோட்ஸ், அதெல்லாம் ஐ ஸ்டார்டட் கலெக்டிங். அண்ட் தென் போயிட்டு நானே பிரிண்ட் அவுட் ஷாப்ல போய் எடுத்துட்டு வந்துட்டு அதை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டி நான் வச்சுப்பேன். ஸோ நம்ம பயங்கரமா எக்ஸாம் டைம்ஸ் அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போது ரேண்டமா அந்த கோட்ஸை பார்க்கும்போது யூ ஃபீல் ரியலி குட். அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ நோ ஹவ் யூ கைஸ் ஃபீல். சில டைம்ஸ் எனக்கே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கோட்ஸ் நான் போடும் போது நிறைய பேர் என்னோட கசின்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. தே ஸ்டார்ட் ரீடிங் அவுட் த கோட்ஸ் அலவுட் அண்ட் தென் அது ஒரு மாதிரி டீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா you guys don't understand, don't care about what they tell. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு. அந்த ஒரு சின்ன கோட், அது சும்மா லைக் ரேண்டமா அந்த கோட்டை பார்க்கும்போது we end up gaining some confidence. அந்த ஒரு simple quote is enough to trigger back that studious mindset. So just
இதெல்லாம் வந்து நான் குட்டி குட்டியாக நிறையா பண்ண விஷயங்க. This was never planned. Randomly, I started developing the walls in my room, and eventually it started looking really good. So, friends even started liking it, and many of them took it as an inspo to develop their study rooms like that. And eventually, in the Mario room, even at times when I was not feeling or having that feel to study, அதை பார்த்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக உட்காந்து நான் படிப்பேன் திருப்பியும். பிகாஸ் படிச்சு தான் ஆனோம், 2 வருஷம் நான் படிச்சு தான் இருந்தேன். ஸோ இதெல்லாம் சில விஷயம் ஜஸ்ட் மேக் யூர் ஸ்டடி டைம் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, செகண்ட் டிப், வாட் இஸ் பிளானிங் வித் அ நோட் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி பிளானிங் வித் அ நோட் புக் தான். இந்த மாதிரி ஒரு நோட் புக், இந்த புக் தான் இஸ் த சேம் புக் தட் ஐ யூஸ் டியூரிங் மை நீட் ப்ரிப்ரேஷன். ஸோ இந்த புக்கில் நான் என்ன பண்ணுவேன்னா, எவ்ரி சிங்கிள் வீக் பிளான் பண்ணுவேன். பிளான் பண்ணிவிட்டு என்னென்ன பிளான் பண்ணுறேன், இப்போ இந்த சாப்டர்ஸ் கவர் பண்ணணும், இந்த போர்ஷன்ஸ் நான் ரிவைஸ் பண்ணோன்னா அதை எழுதிட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு ஆஸ் ஐ கம்ப்ளீட் தம் டிக் பண்ணிட்டே வருவேன். ஸோ பை த எண்ட் ஆஃப் த வீக் எனக்கு நான் எவ்வளோ நான் பிளான் பண்ணதை கவர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நான் கவர் பண்ணல, அப்படி நிறைய கவர் பண்ணலன்னா நான் நிறைய ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிய வரதுக்காக பண்ணுவேன். அண்ட் யூ ஷுட் remember one important thing here. There's a difference between planning and over planning. நம்ம ஒரு மாசத்துக்கு பயங்கரமா டைம் டேபிள் போட்டு வால்ல ஓட்டினாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எவ்ரி சிங்கிள் வீக் டிஃப்ரெண்ட் அகாடமிக் ப்ரெஷர்ல இருப்பீங்க, டிஃப்ரெண்ட் எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கும், இல்லை டிஃப்ரெண்ட் டாப்பிக்கை வந்து யூ வில் பி ஸ்ட்ரகிளிங். ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் யூட்டிலைஸ் பண்ணும்போது இல்லை எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடும்போது உங்களோட டைம் டேபிளில் இருக்க டார்கெட்டை முடிக்க முடியாமல் போகும். ஸோ ஆல்வேஸ் பிளான் ஒன்லி ஃபார் அ வீக் அண்ட் தென் மூவ் ஹெட் டு த நெக்ஸ்ட் வீக். அந்த வீக்குக்கு ஃபாலோவிங் வீக்குக்கு நீங்கள் பண்ணணும். அப்படி சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருக்கீங்க ஃபார் திஸ் வீக் அண்ட் ஃபியூ டெஸ்ட்டுக்கு அப்புறமா யூ நாட் நோட்டிசிங் எனி சேஞ்ச் ஆர் எலிவேஷன் இன் யோர் மார்க்ஸ்னா தட் மீன்ஸ் யோர் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ வாட் யூ நீட் டு டூ அட் தட் பாயிண்ட் இஸ் மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி தட் யூ ஹவ் ஸ்டார்டட் டு அடாப்ட் டு, இல்லாட்டி மூவ் டு அ நெக்ஸ்ட் ஆர் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா யூ கேன் ஜஸ்ட் approach your faculties in your institute. இல்லை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா there are several videos in YouTube. நிறைய பேர் are posting a lot of strategies for NEET. ஸோ அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு and if that is working then you can continue doing that. So don't stick or be stuck with the very same strategy. Keep changing it from time to time based on your comfort. Okay va? இந்த டிப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த டிப்பில் தான் நிறைய பேர், நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு பயங்கரமாக மிஸ்டேக் பண்ணோம். வி நெவர் ஃபெயில் டு மிஸ் எனி டெஸ்ட், ஆனால் வி ஃபெயில் டு அனலைஸ் எவ்ரி சிங்கிள் டெஸ்ட். அனலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு திங்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். உங்கள் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற டெஸ்ட்டை எவ்ரி சிங்கிள் வீக் வித்தவுட் ஃபெயில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் யூ வில் ஸ்டே கன்சிஸ்டன்ட் வித் யோர் ப்ரிப்ரேஷன். செகண்ட் திங், அனலைஸ் பண்ணணும். ஏன்னா எவ்ரி சிங்கிள் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது விட்டுருப்பீங்க. ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணியிருப்பீங்க, ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டாக வந்திருக்கும். இது மூணுத்தையுமே ஒரு மிஸ்டேக் நோட் புக்னு நிறைய இன்ஸ்டியூட்டில் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு டெக்னிக் இருக்குது. இஃப் யூ டோன்ட் நோ ஜஸ்ட் நோ நவ், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சிம்பிளாக ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. ஒரு நோட் புக்கே நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்பிட் பண்ணி. இல்லை தனித்தனி சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு நோட் புக்னாலும் கோ ஃபார் இட். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக வந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டாபிக், அந்த டாபிக் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்னென்ன டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கு இதில் தெரியும். செகண்ட், நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். அப்போ நீங்கள் என்ன டாபிக்ஸில் வந்து யூ ஆர் கைண்ட் ஆஃப் வீக், இல்லை கொஞ்சம் கிளாரிட்டி லேக் பண்ணுறீங்கன்னு தெரியும். அண்ட் அதை வந்து மிஸ்டேக்கை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், எங்கே தப்பு பண்ணியிருக்கணும் அண்ட் வாட் இஸ் த கரெக்ட் வே டு சால்வ் தட் கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி தெரிஞ்சுப்பீங்க. தேர்ட் வந்து நீங்கள் விட்ட கொஸ்டினுமே நீங்கள் இது பண்ணிக்கணும். அப்போ யூ வில் நோ அபவுட் ஆர் யூ வில் கெட் அன் ஐடியா அபவுட் என்னென்ன பார்ட் ஒரு சப்ஜெக்டில் ஒரு சாப்டரில் நம்ம லேக் பண்ணுறோம், நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேகாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது 3 விஷயம் நீங்கள் பண்ணுறது இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே ஹாவ் ஒன் காமன் ஹேபிட். அது என்னன்னா, ரிப்பீட்டிங் த சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஒரே பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க அண்ட் அதே மாதிரி சேம் கொஸ்டினையுமே ஸ்டாண்டர்டாக வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டில் தருவாங்க. பிகாஸ் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் என்ன வேல்யூஸு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அப்படி வரும்போது இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் சூப்பராக அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் அப்போ அதே கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ண கொஸ்டின் வரும்போது யூ வில் டூ இட் கரெக்ட்லி. அப்போ யூ எண்ட் அப் கெட்டிங் மோர் மார்க்ஸ். அண்ட் இதுவே நீங்கள் அனலைஸ் பண்ணலைன்னா
உங்களுக்கு என்ன கடுப்பாக இருக்கும்னா, நானே இது ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணேன், ஆனால் எனக்கு டைம் இல்லைன்னு நான் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் அதே கொஸ்டின் வரும்போது ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை செல்ஃப். அதை படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க் வந்திருக்குமே. அந்த 4 மார்க் மேக்ஸ் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆல்வேஸ் அனலைஸ் எக்ஸாம்ஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சால்விங் நியூமரிக்கல்ஸ் எவ்ரிடே. ஐ நோ இந்த ஒரு டிப் ரொம்ப கொடூரமான டிப்பு, ரொம்ப கஷ்டமான டிப்பு, ரொம்ப கடுப்பான டிப்பு, எல்லாமே சொல்லிட்டே போகலாம். பட் கைஸ், வேறு வழி இல்லை. நீங்கள் எப்போவுமே நியூமரிக்கல்ஸ் தினமும் படித்து போட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ்லாம் நியூமரிக்கல்ஸ் போட தான் நம்மளுக்கு டாபிக்ஸ் இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சி ஈஸியாக யூ கேன் சால்வ் கொஸ்டின்ஸ் இன் தி எக்ஸாம். நீட் எக்ஸாம்லேயுமே சொல்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் ஃபிசிக்ஸ் மட்டும் கிடையாது, கெமிஸ்ட்ரிக்குமே நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி ஆகணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கெலாம் நம்ம நிறைய கொஸ்டின் போட தான் நம்மளுக்கு திருப்பி மெக்கானிசம் எல்லாம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கெலாம் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணாதான் நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸே கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் நியூமரிக்கல்ஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டே இருங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டே டு டே பேசிஸ் பண்ணணும். நாட் அட் த வெரி லாஸ்ட் மந்த் ஆர் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் உட்காந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் won't work. Start from day one. And at the same time, make sure to give justice to each and every single subject. கம்மிங் டு த லாஸ்ட் டிப் ஆஃப் த வீடியோ, என்னோட ஃபேவரட் டிப்பு. ஏன்னா அது சும்மா ரிலாக்ஸேஷன் தான். ஸோ தினமும் ஒரு 45 minutes கண்டிப்பாக கீப் இட் அசைட் ஃபார் சம் ரிலாக்ஸேஷன். தினமும் hour after hour, டே ஆஃப்டர் டே உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறது வித்தவுட் எனி பிரேக் இஸ் நாட் கோனா ஒர்க். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யூ வில் ஹிட் தட் எக்ஸாஸ்டட் ஸ்டேட். அண்ட் அந்த டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு படிக்கவே பிடிக்காத மாதிரி ஆகும். அண்ட் ஐவ் பீன் தர். அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் எவ்ரி சிங்கிள் டே. அந்த 45 minutes யூ கேன் கோ ஃபார் அ வாக், கோ ஃபார் சைக்கிளிங், கோ ஃபார் அ ரன்னிங், இல்லை சும்மா சிம்பிளி கோயிங் டு த டெரஸ், லிசனிங் டு யுவர் ஃபேவரட் மியூசிக் வில் ஆல்சோ ஹெல்ப். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும் போது யுவர் பிரெயின் ஆல்சோ கெட் சம் ரெஸ்ட். அண்ட் ஆனால் இஃப் யூ end up doing some physical activity, well and good, because it increases your blood supply to your brain and you stay fresh for the next few study sessions right after this break. And நீங்கள் நாளைக்கலாம் 45 minutes எப்படி வேஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. உண்மையாகவே இஃப் யூ கைஸ் take a moment to think, every single day, every single NEET aspirant அட்லீஸ்ட் ஒரு 1 hour to 1.5 hours நம்ம வேஸ்ட் பண்ணி தான் அவன் நம்ம டேயில் தேவையில்லாத விஷயத்துக்கு வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணும்போது இந்த 45 minutes ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு தப்பே கிடையாது. அது நீங்கள் பண்ணீங்கன்னா யூ வில் ஆல்சோ ஸ்டே ஹாப்பி வைல் யூ ஸ்டடி. பிகாஸ் 2 வருஷம் ஆர் 1 year இஃப் யூ டேக்கிங் ட்ராப் கண்டினியூஸாக படிக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். அண்ட் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸும் உங்கள் மைண்டு பாடி கன்சியூம் பண்ணிட்டு இஸ் ஒரு செயின், ஒரு மெஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கும் போது எவ்ரி சிங்கிள் டே இந்த குட்டி பிரேக் வில் கீப் யூ ஹெல்த்தி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் திஸ் டிப் அவுட் ஆஃப் ஆல் த டிப்ஸ். ஸோ எஸ், ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். இருக்கிறதுலே பெஸ்ட் டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஐ நோ த வீடியோ வாஸ் லிட்டில் லாங் பிகாஸ் ஐ வாஸ் trying to explain every single tip, and it is very essential. If you're a NEET aspirant who watched this video and you found it helpful, please give it a like and share it with all your friends because I think they also need it. And for further videos, subscribe to my channel and stay tuned for the next video. So yes, it's Cheekachu signing off, and have a great day, guys.